நம்ம இனிமேல் பார்க்க போறோம். ஜென்ரலா மெக்கானிக்கல் QA/QC பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் இந்த இது வந்து மெக்கானிக்கல்ல பண்ணலாம். இதுக்கு அடுத்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போறது வந்து எலக்ட்ரிக்கல். ஸோ எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் இருக்கிறவங்க என்னன்னா ஒரு கம்பெனில குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் வெளிநாட்டில் இருக்கு, இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யலாம். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னாக்கா பைப்பிங் QCன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து முக்கியமா வெளிநாட்டில் ரொம்ப அதிகமா டிமாண்ட். இது பைப்பிங் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பைப்பிங் குவாலிட்டி கண்ட்ரோல் சொல்லுவாங்க. அவங்க வந்து ரெகுலரா வந்து பைப் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றப்போ, ஏன்னா எல்லாமே ஆயில் அண்ட் கேஸ் பைப்ல தான் போய் ஆகணும். இதுல வந்து ஆன்ஷோர் பைப்பு, ஆஃப் ஷோர் பைப்பு, ரிக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அபவ் கிரவுண்டு, ஆன் கிரவுண்டு, அண்டர் கிரவுண்டு, இந்த மாதிரி நிறைய பைப் லைன் போகுது இல்லைங்களா. அந்த பைப் லைன்ல ரிலேட்டடா குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்றது தான் இவங்களோட வேலை. மொத்த கட்டுமான துறையில இது வந்து சிவில்லையும் வரும், மெக்கானிக்கல்ல வரும். இந்த பைப்பிங் துறையில போனோம்னாக்கா நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு. இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து ஆயில் அண்ட் கேஸ்ன்னு சொல்லுவோம். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு ரொம்ப வந்து அதிகமான சம்பளம் வரக்கூடிய ஒரு நிறுவனம் எதுனா ஆயில் அண்ட் கேஸ். எடுத்த உடனே சம்பளம் வந்து ரொம்ப ஹையர் ரேஞ்சில எல்லாம் இருக்கு. நீங்க வந்து நெட்ல போய் சர்ச் பண்ணி என்னென்னலாம் சேலரி ரேஞ்ச் இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ ஆயில் அண்ட் கேஸ்ல நீங்க குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டரா போனோம்னா இந்த படிக்கணும். இதுக்கு அடுத்த கோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆட்டோமோட்டிவ். இப்போ நம்ம இந்தியாவில் முக்கியமா தமிழ்நாட்டில் சென்னையில அதிகமான வேலை வாய்ப்பு எங்க இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 OEM சொல்லுவாங்க, ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர். அதாவது சப்போஸ் மஹேந்திரா, ஃபோர்டு, நிசானு, அது மாதிரி நீங்க லைனா பாத்தீங்கன்னாக்கா ஹுண்டாய், இந்த மாதிரி ஒரு 15 OEM கம்பெனி இருக்கு. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1500க்கு மேல வந்து சப்ளை இருக்காங்க. இந்த சப்ளையரை நாங்க எப்படி பிரிக்கிறோம்னா டயர் 1, டயர் 2, டயர் 3, MSME, இந்த மாதிரி என்ஜினியரிங் கம்பெனி நிறைய இருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரி ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சரிங் பாத்தீங்கன்னாக்கா அவங்க என்ன ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்றாங்கன்னா IATF 16949 இந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்றாங்க. ஸோ அந்த இடத்தாண்ட இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷனோட நம்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த பர்டிகுலர் நம்பர்ஸ் குவான்டிட்டி அதிகமா மாஸ் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க இது ஆட்டோமொபைல்ல. அதனால இந்த துறையில வந்து குவாலிட்டியில நீங்க போய் வேலை செய்யறதுக்கு இந்த பர்டிகுலர் கோர்ஸ் நீங்க எடுக்கணும். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்க்க போறோம். அந்த கோர்ஸ் என்னன்னா வெல்டிங் இன்ஸ்பெக்டர். இந்த இந்தியாலையும் பர்டிகுலரா சென்னையிலையும் எங்கெங்கெல்லாம் ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரி இருக்கோ அங்க நீங்க இந்த படிச்சுட்டு போகலாம் இன்ஸ்பெக்ஷனுக்கு. வெளிநாட்டுல ரொம்ப டிமாண்ட் இதுல. வெல்டிங் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க, அசோசியேட் வெல்டிங் இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து SDLNCயோட சர்டிபிகேஷன். ஸோ SDLNC ப்ரிப்பேர் பண்ண சிலபஸ் பிரகாரம் நீங்க பண்ணலாம். நெக்ஸ்ட் பாக்குறது வந்து பெயிண்டிங் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ். இந்த பெயிண்டிங் இன்ஸ்பெக்டரும் பாத்தீங்கன்னா SDLNC உருவாக்குன ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ அதுல வந்து பெயிண்டிங் ரிலேட்டட் எங்கெங்கெல்லாம் பெயிண்டிங் அடிக்கிறாங்களோ அந்த இடத்தாண்ட நீங்க குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏரோநாட்டிக்கல். ஸோ இன்னைக்கு எல்லாருமே தெரியும், நிறைய பேருக்கு வந்து ஏரோநாட்டிக்கல்ல வந்து வேலை கிடைக்கலன்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டிமாண்ட் இல்லை, ஏன்னா அந்த கம்பெனிங்க கிடையாது. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஏரோநாட்டிக்கல் முடிச்சுட்டு பர்டிகுலர் இந்த குவாலிட்டியில ஆள் இல்லை இன்னமும் ஏரோநாட்டிக்கல்ல. அப்போ நீங்க குவாலிட்டி துறையை தேர்ந்தெடுத்துட்டு இந்த ஏரோநாட்டிக்கல் முடிச்சவங்க எல்லாம் இந்த குவாலிட்டியில போனீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் என்னென்ன கம்பெனி இருக்கோ சப்ளையர் அதுல நீங்க போகலாம். நெக்ஸ்ட் ஷிப்பிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா மெரைன் சொல்லுவாங்க. மெரைன் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னாக்கா முக்கியமா வந்து ஆந்திரால இருக்கு, எங்கெங்கெல்லாம் போர்ட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஷிப்பிங் துறை இருக்கு. வெளிநாட்டிலயும் இருக்கு, முக்கியமா சிங்கப்பூர்ல வந்து ஷிப்பிங் கம்பெனி நிறைய இருக்கு. அந்த துறையில போனோம்னா இந்த படிப்பு நீங்க படிங்க. இதுக்கு அடுத்து நீங்க பாக்குறது வந்து லாஜிஸ்டிக்னா டிரான்ஸ்போர்டேஷன் சம்பந்தமா இருந்து எல்லா இடத்துலயும் குவாலிட்டிக்கு தேவை இருக்கு. ஸோ அவங்க வந்து லாஜிஸ்டிக் துறையில போயிட்டு குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன், ரிப்போர்ட், டாக்குமெண்ட் கண்ட்ரோல், அந்த ஒர்க் எல்லாம் இவங்க இங்க பாத்துப்பாங்க. இதுக்கு அடுத்தது நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னாக்கா சேஃப்டி ஆஃபீஸர். உங்களுக்கு எல்லாமே தெரியும், நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் எங்கெங்கெல்லாம் போதும் அங்க சேஃப்டி ஆஃபீஸர் வேலை உண்டு. எல்லா கம்பெனிலுமே இந்தியாவில எந்த ஒரு கம்பெனிலுமே ஒரு சேஃப்டி ஆஃபீஸர்ல இருந்து 5 சேஃப்டி ஆஃபீஸருக்கு வேலை வாய்ப்பு உண்டு. அவங்க இந்த மாதிரி சேஃப்டி ஆஃபீஸர் கோர்ஸ் படிச்சுட்டு போகலாம். இதுக்கு அடுத்தது ஃபயர் அண்ட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து ஒரு ஜென்ரலா இருந்ததுன்னா ஃபயர் அண்ட் சேஃப்டி முக்கியமா ஃபயர் ரிலேட்டட்ல நீங்க வந்து ஒர்க் பண்றதுக்கு இந்த கோர்ஸ் ரொம்ப உபயோகமா இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ISO. நார்மலா ஜென்ரலா ISOன்றது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இதுல நிறைய டிஃபரெண்ட் இது இருக்கு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி. ஜென்ரலா ISO 9001 காமன், அதாவது குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்லா இண்டஸ்ட்ரியிலும், ஈவன் எல்லா துறை எடுத்துங்க, சினிமா துறை எடுத்துங்க, எல்லா நகை கடை எடுத்துங்க, கம்பெனி எடுத்துங்க, எல்லா துறையிலையும் இந்த ஸ்டாண்டர்ட் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுல வந்து இன்டர்னல் ஆடிட்டிங் கோர்ஸ், லீட் ஆடிட்டர் கோர்ஸ்லாம் இருக்கு. அவங்க எந்த கோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்ற கோர்ஸ் பண்றதுக்கு இந்த கோர்ஸ் அவங்க எடுக்கணும். இப்போ நம்ம பாக்குறது வந்து SDLNCயோட பிளாக் பெல்ட்னு சொல்லுவோம். 6 சிக்மா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 6 சிக்மா பிளாக் பெல்ட்டை தான் நம்ம இங்க பாக்குறோம். இப்போ நம்ம பாக்குறது வந்து வேல்யூ அனாலிசிஸ் அண்ட் வேல்யூ இன்ஜினியரிங் ட்ரைனிங். இது வந்து ஒரு இனிமேல் நம்ம பார்க்க போதெல்லாம் நிறைய வந்து டூல் சம்பந்தமான என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் கம்பெனில, ஒரு கம்பெனில நீங்க வேலை செய்யணும்னா தனியா நீங்க என்னென்ன கத்துக்கணும்ன்றது இதெல்லாம் 1 டே ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து கெய்சன் சொல்லுவோம். இதுவும் வந்து 1 டே ப்ரோக்ராம் தான். இதெல்லாம் ஒரே நாள்ல நீங்க முடிக்கலாம் அந்த கோர்ஸ் எல்லாம். ஷார்ட் டேர்ம் சொல்லுவோம். இந்த கெய்சன்னா என்னன்னா குட் அண்ட் சேஞ்சுன்னு சொல்லுவோம். ஒரு சின்ன
இது செய்யறதுக்காக நன்மை செய்யறதுக்காக பண்றோம். இப்போ நம்ம பார்க்கறது போகாயக்க எரர் ப்ரூஃபிங் பேரு. எல்லா கம்பெனிலையும் இப்போ ரொம்ப இது முக்கியமா வந்து வாண்டடா இருக்கு. இதை தெரிஞ்சுக்கலனாக்கா உங்களுக்கு வந்து வேலை செய்யறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா வர்ற ப்ராப்ளத்தை போகாயக்கன்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்றதுக்கு 1 day ப்ரோக்ராம். இப்போ நம்ம பார்க்கறது வந்து 7QC டூல். இந்த 7QC டூல்ல வந்து என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு கம்பெனில இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த 7QC டூல். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னாக்கா 5 years ட்ரைனிங். நார்மலா 5 years ட்ரைனிங்ன்றது வந்து ஜப்பான்ல வந்து 5 yearsல வந்து நேம் கொடுப்பாங்க, சீரி சீட்டான்லாம். பட் உண்மையிலே பார்ப்போம்னா இது வந்து ஒரு ஹவுஸ் கீப்பிங்கான ஒரு விஷயம். எல்லா துறையிலும் இன்னைக்கு வந்து 5 years பண்ணலாம். இது வந்து இந்த 5 years எதுல வருதுன்னா இந்த டிபிஎம்ன்றது வருது. டிபிஎம் மெயினா வந்து இதோட மெயின் இது நோ பிரேக் டவுன், நோ டிஃபெக்ட், நோ ஆக்சிடென்ட், நோ ரன். எந்த காரணத்தை கொண்டும் வந்து எல்லாமே வந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும்ன்றது கம்பெனியை முன்னேற்றம் பாதை கொண்டு போறதுக்கு இந்த டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸை நம்ம பண்றோம். இப்போ நம்ம பார்க்கறது டிபிஎம்மோட கொஞ்சம் ஹையர் வெர்ஷன். டிபிஎம்ன்றது டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ் தான் ஒரு கம்பெனில. ஆனா இந்த டிகியூம்ன்றது இன்னும் பெரிய சப்ஜெக்ட். ஓவராலாவே பாத்தீங்கன்னா இந்த கல்ச்சுரல் சேஞ்சுன்னு சொல்லுவோம். இந்த டிகியூம்ன்றது டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா டெமிங் அவார்டு டிபிஎம்ல கொடுக்குறாங்கன்னா இதுக்கு இன்னும் ஒரு எக்ஸலன்ஸ் அவார்ட்லாம் கொடுக்குறாங்க. நிறைய கம்பெனி இன்னைக்கு ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில நீங்க போனோம்னா கம்பல்சரியா இந்த கோர்ஸ் எல்லாம் நீங்க பண்ணி ஆகணும். அதுக்கு அடுத்தது கோர் டூல். இது வந்து ஒரு குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறப்போ ஒருத்தர் வந்து டாக்குமெண்ட் ரிலேட்டட் வந்து கம்பெனிக்கு வந்து ரிப்போர்ட் எல்லாம் அனுப்பணும். அந்த ரிப்போர்ட் அனுப்புறதுல தான் இந்த கோர் டூல் 5 இருக்குது. ஏபிக்யூபி, பிபேப், எஃப்எம்ஏ, எஸ்பிசி, எம்எஸ் எல்லாம் இருக்கு. இந்த இதை படிச்சாக்கா இவ்வளவு விஷயம் இதுல கத்துக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து ஏபிக்யூபி செப்பரேட்டாவே கோர்ஸ் இருக்கு. ஏபிக்யூபி, பிபேப் தனித்தனியா 1 day இருக்கு கோர்ஸ். ஏபிக்யூபின்றது வந்து அட்வான்ஸ் ப்ராடக்ட் குவாலிட்டி பிளானிங் சொல்லுவாங்க. பிபேப்ன்றது ப்ரொடக்ஷன் பார்ட் அப்ரூவல் ப்ராசஸ்னுவாங்க. அதுல வந்து 23 டாக்குமெண்ட், பிபேப்ல வந்து 14 டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் எம்எஸ்ஏ. எம்எஸ்ஏன்றது மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ். முக்கியமா ஸ்டாண்டர்ட் ரூம்ல குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல குவாலிட்டி அஷூரன்ஸ்ன்ற டிபார்ட்மெண்ட்ல வந்து பர்டிகுலரா இந்த எம்எஸ்ஏ பண்ணுவாங்க. எதுக்கு பண்ணுவாங்கன்னா வேலை செய்யக்கூடிய ஒர்க்கரும் சரி இன்ஸ்பெக்டரும் சரி அவங்க கரெக்டாக தகுதியானவங்களா இருக்காங்களா, இல்லைன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுமா, இன்ஸ்ட்ருமெண்ட்டை கேலிப்ரேஷன் எப்போ பண்ணணும், இன்ஸ்ட்ருமெண்ட் இது ஓகேவா அப்படின்ற ஒரு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை தகுதி சான்றிதழ் தர்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு மெத்தட் தான் எம்எஸ்ஏ. நெக்ஸ்ட் இப்போ பார்க்கறது வந்து எஸ்பிசி. இதுக்கு பேர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல் சொல்லுவாங்க. இந்த எஸ்பிசி வந்து நார்மலா ஒரு டாக்டர் டூல் மாதிரி. எப்படி மெடிக்கல்ல டாக்டர் வந்து ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு உங்களுக்கு வந்து தலைவலி இருக்குது இந்த மாத்திரை போடு அப்படின்னு சொல்றாங்களோ, இது வந்து கம்பெனில ஒரு என்ஜினியர் டாக்டரா இருந்து இந்த எஸ்பிசியில் இருக்கிற சார்ட்டை ஃபில்அப் பண்ணி ஓகே இந்த மிஷின் இப்படி இருக்குது, இதுக்கு தலைவலி இருக்குது, இதுக்கு ஜுரம் அடிக்குது, அதனால இதுக்கு வந்து இந்த மாத்திரை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இதை வந்து கரெக்டா அவுட்புட்டை கரெக்டா குவாலிட்டியா கொடுக்கறதுக்காக இந்த எஸ்பிசி டூலை நாங்கள் யூஸ் பண்றோம். இதுக்கு அடுத்தது கண்ட்ரோல் பிளான். ஒரு கம்பெனிலுமே வந்து கண்ட்ரோல் பிளான்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கண்ட்ரோல் பிளானை பொறுத்து தான் எல்லாமே பெர்ஃபெக்டா வந்து ஒர்க் பண்ண முடியும். இந்த கண்ட்ரோல் பிளான்ல என்ன வேலை எப்படி செய்யணும், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எவ்வளவு நேரத்துக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா தகவலும் டிராயிங் நம்பர் முத கொண்டு மிஷின் நம்பர் முத கொண்டு எல்லாமே இந்த கண்ட்ரோல் பிளான்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட். முக்கியமாக 6 Sigmaல பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் என்ன பண்ணுறோன்னா ஒரு ரிசர்ச் மாதிரி ஒரு சப்போஸ் நம்மக்கிட்ட ஒரு 5-6 மிஷின் இருக்குன்னா இந்த மிஷினில் எப்படி அவுட்புட் எடுக்கலாம், பேராமீட்டர் எவ்வளோ சேஞ்ச் பண்ணால் மிஷினில் நல்லா அவுட்புட் வரும். ஏன்னா இன்னைக்கு உலகமே என்ன ஓடுதுன்னா வேகம் 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 ஓடுது. இந்த வேகத்தில் எப்படி ஒரு கம்மியான காசுல எவ்வளோ வேகம் ஓடலாம், ஒன்றுமே இல்லாத குண்டு சட்டிக்குள்ள எப்படிதான் அதை வந்து சுரண்டி சுரண்டி வெண்ணெய் எடுக்கலாம் அப்படின்ற டூல் தான் இந்த டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இதெல்லாம் கற்றுக்கிட்டாக்கா நல்லா நீங்கள் பண்ணலாம். இந்த காஸ்ட் ஆஃப் குவாலிட்டி இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த காஸ்ட் ஆஃப் குவாலிட்டின்றது ரொம்ப முக்கியமானது. எம்ஆர்எம் மீட்டிங் மாதம் மாதம் நடக்கும் ஒரு கம்பெனியில். அதில் மெயினாக எல்லா தலையும் பிச்சுக்கிட்டு போகிற ஒரே ஒரு விஷயம் எதுனா இந்த காஸ்ட் ஆஃப் குவாலிட்டி. ஏன்னா கம்பெனியில் எல்லாருமே பணம் போட்டுட்டு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒன்றும். அது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வராதப்போ இந்த காஸ்ட் ஆஃப் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். இது முக்கியமாக இது வந்து கம்பெனிக்கு மட்டும் கிடையாது. இப்போ நான் சொல்கிற நிறைய விஷயங்கள் சினிமா துறை முத கொண்டு எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே பயன்படுத்தக்கூடாது. என்ன ஒன்று ஈவன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஆளுங்கள்லாம் கூட எப்படி நான் ஒரு எலெக்ஷன்ல நல்ல ஒரு வரலான்றதுக்கு இந்த டூலை இப்போ என்ஜினியர்ஸ் டூல் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து ஓட்டிங் எல்லாம் வாங்கிடுறாங்க. ஸோ என்ஜினியராக இருக்கிறத வந்து இப்போ வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் இந்த காஸ்ட் ஆஃப் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பார்க்கறது ப்ராப்ளம் சால்விங். எந்த உலகத்தில் ப்ராப்ளம் இல்லை சொல்லுங்க? மனுஷனா பிறந்தாக்கா எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம் இருக்கு. கம்பெனியில் இருக்கு, போகிற இடத்துல இருக்கு, நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம ஏன்டா லீவ் போட்டோம்னா அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறோம். இது எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்ளம் சால்விங் டூலை சரியாக புரிஞ்சுக்கிட்டாக்கா இது எப்படி நம்ம வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு சொல்யூஷன் கொடுத்து அது கொடுக்கலான்றது தான் இந்த மெத்தடு.
நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைமென்ஷனல் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன். இதில் வந்து ஒரு ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் எப்படி பண்ணணுன்றதை தெளிவாக கற்றுக் கொடுக்குறோம். இந்த ஐஎம்எஸ்ன்றது வந்து இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஐஎஸ்ஓவில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஐஎஸ்ஓ சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, முன்னாடி வந்து ஐஎஸ்ஓ 9001, 14001, 18001 இருக்கு இல்லைங்களா, இந்த மூணுத்தையும் ஒன்றா பண்ணி ஒரே புக்காக போட சொல்கிறாங்க. அதை வந்து இந்த ஐஎம்எஸ்ல நீங்கள் கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ டிராயிங்கை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த டிராயிங் ரீடிங்கை இந்த ட்ரைனிங் 1 டே ப்ரோக்ராமு இதில் நீங்கள் கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபேப்ரிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெல்டிங் இன்ஸ்பெக்ஷன்ல டோட்டலா அசம்பிளி முதற்கொண்டு வெல்டிங் முதற்கொண்டு டோட்டலா உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் கத்துக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க கம்பெனில ஏற்கனவே சில பேர் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்க ப்ரொமோஷன் கிடைக்காது. அவங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி விஷயத்தை கத்துக்கிட்டு போயிட்டு ஹெச்ஆர் கிட்ட அவங்களோட சர்டிஃபிகேட்டை பதிவு பண்ணாங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ப்ரொமோஷன் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டம். இன்னைக்கு வந்து டொயோட்டா கம்பெனி ஏன்டா இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது, நல்ல வருமானம் வருது, நல்ல ஒரு முன்னிலையில் இருக்குது அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண சிஸ்டம் அந்த டொயோட்டா ப்ரொடக்ஷன். நமக்கு நல்லாவே தெரியும், நமக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் ஒருத்தங்க யாராவது நல்ல விஷயம் செஞ்சாங்கன்னா அதை அப்படியே காப்பி பண்ணுறது. ஸோ அதனால இந்த டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தில் அவங்க என்னென்னலாம் பண்ணாங்களோ அதை அப்படியே நம்ம காப்பி அடித்து நம்ம முன்னேறதுக்கு பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரொம்ப திங்க் பண்ண வேண்டியதில்லை, இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறது எப்படின்றது இதில் கற்றுக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம பார்க்கறது வந்து லீன் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம். இந்த டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்குது அந்த லீனு. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பேரே உங்களுக்கு சொல்லிடும். ஒல்லியாக இருந்தாக்க நம்ம டாக்டர் கிட்ட போவானா, நல்லா ஓடி ஆடி வேலை செய்யலாம், குண்டா இருந்தால் ஒரே இடத்துல வேலை செய்யலாம். ஆனால் அதுலேயும் உண்டு. மைக்ரோசாஃப்ட்ல என்ன